குட் மார்னிங் எல்லாருக்கும். என் பேர் கார்த்திகா. நான் இங்கே தூத்துக்குடியில் தான் இருக்கேன். நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட். இது வந்து ஒரு பெரிய லாங் ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ வருஷம் எடுத்தது அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் வரும். அந்த டைம் வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ சில பேருக்கு வெற்றி வந்து சீக்கிரம் கிடச்சிடலாம். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு இந்த டைம் தான் கிடைக்கணுன்றதுன்னா அந்த டைம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். எடுத்த உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது கஷ்டம் தான். இப்போ நான் வந்து இங்கே தூத்துக்குடியிலே இருந்ததுனால வந்து எனக்கு இங்கே ஹாஸ்டல் செலவு, சாப்பாடு, அப்புறம் இந்த துணி துவைக்கிற வேலை, இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததில்லை. எல்லாமே எங்கள் வீட்டிலே பார்த்துப்பாங்க. அதனால செலவை பற்றி எனக்கு எந்த கஷ்டமும் இருந்ததில்லை. அதனால நான் வந்து விடாமல் படித்தேன். இப்போ நிறைய பேர் வந்து வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹாஸ்டல் செலவு அது இதுன்னு நிறைய இருக்கும். அதனாலே வந்து பாதியில் குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து மேரேஜ், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து மேரேஜ் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்கள வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எது இருந்தாலும் சரி, இங்கே மேரேஜ் ஆனவங்க கூட ஒருத்தவங்க வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படி தானே. ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து பாதியில் வந்து குவிட் பண்ணவே கூடாது. இது வந்து என்னோட 2வது ஸ்டேஜ். நான் ஏற்கனவே வந்து SBI PO கிளியர் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோட 2வது சக்ஸஸ் மீட்டு. April 1 ரிசல்ட் பார்க்கும்போது ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் PO கிடச்சிருச்சு, அதுவே போதுண்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. நம்ம நினச்சது கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு ஸ்டேட் பேங்க் PO கிடச்சோன்னே. பட் April 1 ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப கூலாக இருந்தது. எப்போவுமே வந்து ரிசல்ட் டேட் பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி இருந்ததே கிடையாது. ரொம்ப பதட்டமாக இருக்கும், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும், என்ன வரப்போதோ அப்படின்னு இருக்கும். வீட்டில் சொல்லவும் மாட்டோம். இது 10 மணிக்கு ரிசல்ட்னா ஒரு 12 மணிக்கு ரிசல்ட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் வந்துட்டே இருந்தது. அப்படிங்கும்போது ரிசல்ட் நாள் வந்து ரொம்ப பதட்டமாயிரும். ஏற்கனவே SBI PO எனக்கு கிடச்சதுனாலையும் என்னவோ April 1 வந்து எனக்கு பதட்டமே இல்லை பார்க்குறேன். அதான் 10 மணிக்கு தானே வரும், நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. நான் வேறு இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் ஸ்டாஃபாக இருக்கேன். அதனால் காலையில் இன்ஸ்டியூட்டுக்கும் வந்துட்டேன் கிளம்பி. ஸோ இங்கே தான் இன்ஸ்டியூட்டில் வச்சு தான் நான் வந்து ரிசல்ட் பார்த்தேன். April 1 இங்கே வச்சு தான் பார்த்துட்டு கால் பண்ணி வீட்டில் சொன்னேன். IBPS PO எனக்கு சென்ட்ரல் பேங்க்கில் கிடச்சிருக்கு, IBPS கிளர்க்கும் கிடச்சிருச்சு, அது கனரா பேங்க்கில் கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து 3 வெற்றி நான் கையில் வச்சுட்டு 3 வேலையை வச்சுட்டு இருக்கேன். ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு இருந்த இடத்துல வந்து 3 வேலை வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான தருணம் தான். இந்த வெற்றிக்கு வந்து நான் 3 பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இதில் வந்து முதல்ல வந்து கடவுளுக்கு தான் நன்றி. இது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி தான் நடந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம நெகட்டிவ் ரிசல்ட்டாக பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சது ரொம்ப மிராக்கிள் தான் கண்டிப்பாக சொல்ல போனால். SBI POலாம் மெயின்ஸ்லாம் நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப இல்லை. இன்டர்வியூலாம் ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க. உள்ளே இருக்கும்போது அப்படியே சிரிச்சுட்டே மேனேஜ் பண்ணிட்டேன் இன்டர்வியூ. பட் அப்படி கதவை திறந்து வெளியே வரும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிடா SBI PO இந்த வாட்டியும் போச்சு. ஏன்னா போன வாட்டி வந்து ஸ்டேட் பேங்க் PO வந்து 0.1 மிஸ் ஆயிடுச்சு. ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட நான் ஃபீல் பண்ணல, என்னடா SBI PO போயிடுச்சு அப்படின்னு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸ்கோர் கார்டு வருது, அதில் பார்க்கும்போது 0.1 போயிடுச்சு. சரி 0.1 கிடச்சிருந்தா நம்ம இந்நேரத்துக்கு SBI POக்குள்ளே இருப்போமேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஸ்கோர் கார்டு என்னைக்கு பார்த்தோம் அன்றைக்கி தான் என் வாழ்க்கையே இருந்து போச்சு. இனிமேல் பேங்கிங்கே வேணாண்டா, நீங்களாச்சும் உங்கள் பேங்கிங் ஆச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சரி இது இல்லைன்னா நமக்கு வேறு எந்த ஃபீல்டுமே கிடையாது, மறுபடியும் வேறு ஒரு ஃபீல்டு போகிறோம் அப்படின்னா அங்கே மறுபடியும் நம்ம 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படிங்கும்போது இல்லை இது விட்டுட்டோம்னா நமக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்ப படிப்போம், அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு திரும்பி படித்தேன். ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு, சரி போச்சுடா இது நமக்கு கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அனுப்புனாங்க. பட் அது என்னன்னா வந்து ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி தான் வந்து கேட்பாங்க, ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் கேட்பாங்க, பட் நல்லா தான் ஸ்கோர் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ஸ்டேட் பேங்க் கிடச்சிருச்சு, அதுவே போதும் அப்படி தான் இருந்தது. ஆனால் April 1 பார்க்கும்போது இந்த 2மே கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்ல கடவுளுக்கு நன்றி, அதுக்கடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ இவ்வளோ வருஷம் வந்து சரி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் நம்பிக்கையாக என் மேலே வச்சுருந்ததுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தா கண்டிப்பாக அகாடமிக்கும் ராஜா சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் 10,000 கட்டி நான் கட்டினப்போ வந்து 10,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நான் இங்கே தான் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். ஸோ இன்ஸ்டியூட் கோச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது ஒரு மெயின்ஸ் கொஷினை வந்து அவ்வளோ சால்வ் பண்ணி நமக்கு இப்போ ஒரு 40 கொஷின் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு 15 தான் போட முடியும். பட் அந்த டைமில் வந்து அவங்க அந்த 40 கொஷினும் செஞ்சு பார்த்து நமக்கு எல்லா டவுட்டையும் நமக்கு வந்து சொல்லி தருவாங்க ஒரு மெயின்ஸ் கொஷின். ஸோ ஒரு மெயின்ஸ் கொஷினில் சால்வ் பண்ணுறது அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ராஜா சாருக்கு மார்க் இன்டர்வியூலாம் வச்சு செஞ்சுருவார். காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 2-3 அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரு 2-3 வாட்டியாவது அட்டன் பண்ணி ஒரு 4-5 வாட்டி இனி நேற்று அட்டன் பண்ணாது அப்படி சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. எல்லாரும் யாருனாலும் அத்தனை வாட்டினாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று தான் காரணம்னு நினைக்கிறேன் இன்டர்வியூவில் எல்லாரும் நல்லா பண்ணி ஸ்கோர் பண்ணதுக்கு. மெயின்ஸில் வந்து 2 மார்க் 3 மார்க் தான் நான் வித்தியாசம் வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க IBPS POவில் பொறுத்த வரைக்கும்.
ஆனால் இன்டர்வியூவில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக காரணம் அது நம்ம இன்ஸ்டியூட்டாக தான் இருக்க முடியும். இங்கே வச்ச மார்க் இன்டர்வியூ அதுவாக தான் இருக்கும் காரணம். ஸோ இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்க எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கொஞ்சம் பேச சொல்லிக்கிறேன். இன்ஸ்டியூட் ரொம்ப வணக்கம். ராஜா சார் ரொம்ப வணக்கம். இன்ஸ்டியூட்டில் டிசிப்ளின் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த டெய்லி கிளாஸ் வரும்போது அவங்க வந்து டெய்லி ஹோம் ஒர்க் முடிச்சாச்சு தான் ஃபுல்லாக விடுவாங்க. அந்த மாதிரி அந்த டிசிப்ளின் கடைசியும் ஃபாலோ பண்ணணும். படிக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். படித்தா அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ராஜா சார் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லணும்னா வந்து இங்கே நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இன்னும் வேலைக்கு போகலையா, இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, எல்லாருக்குமா கிடைக்குது, அதுக்கெலாம் ஒரு ராசி வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்டா படிக்கிறதுக்கு ராசிக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எஃபர்ட் போட்டால் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான் இங்கே மேட்ரு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுனா ஏன்னா எப்படி இங்கே வந்து பாதியில் போனவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து கிடைக்கல அப்படின்னு போனவங்களா மட்டும் தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்லாம் இருக்காது. நமக்கு வரலை பாதியில் போனவங்களா மட்டும் தான் இருக்க முடியும். வெற்றி வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாள் நமக்கு அந்த அந்த பாதையில் போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றிக்கு தான் நோக்கி போவோம். அப்படிங்கும்போது இதில் ராசிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைலாம் அதெல்லாம் கிடைக்கும், நம்ம போடுற எஃபர்ட் மட்டும் தான். ஸோ அவங்க அப்படி சொன்னவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் இப்போ வந்து ஒரு வேலை இல்லை 3 வேலை வச்சுருக்கேன். இதில் நான் தான் எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். அதனால் அப்படி சொன்னவங்களுக்காகவே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னு இருக்கு. ஏன்னா இப்படிலாம் சொன்னீங்களாடா, அது வந்து சில பேர் சொன்னாங்க என்கிட்ட, அது எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க. இப்போலாம் யார் எடுத்தாலும் டிகிரி முடித்த உடனே போய் ஏதாவது ஒரு அகாடமியில் சேர்ந்துடுறாங்க. நானும் டிஎன்பிசி படிக்கிறேன், நானும் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன்னு போயிடுறாங்க. ஆனால் எல்லாருக்குமா கிடைக்கிது அப்படின்னு என் மூஞ்சிக்கு படவே சொன்னாங்க. இப்போ நமக்கு பின்னாடி பேசினா கூட பரவாயில்ல, பின்னாடி பேசினா பேசிக்கோங்கடன், ஏன் முன்னாடியே சொன்னாங்க எல்லாருக்குமா கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லலாமா, அதுவும் நம்ம மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வரும். இப்போ பாரு நான் கிளியர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி வரும். அதனால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பட்டு எங்கள் சின்ன மாமாவும் எங்கள் அத்தையும் வந்து இதிலேருந்து அப்படி மாறுபட்டவங்க. அதெல்லாம் கிடைக்கும், நீ வந்து நல்லா படிப்ப, எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எங்கள் அத்தையும் மாமாவும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். செல்வி கார்த்திகா அவர்களின் அத்தை மாமாவை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அப்புறம் கூட பிறந்தவங்க எங்கள் அக்கா, என் தம்பி, அவங்களாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் வந்து இப்போ எங்கள் அக்கா வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ணி போனாங்க. அவளும் பேங்க் எக்ஸாம் தான் படித்து கிளியர் பண்ணி போயிருந்தா. எங்கள் அம்மா அப்பாவே சில நேரம் வெக்ஸ் ஆயிடுவாங்க, எல்லா ரிசல்ட்டுமே வந்து இப்போ இல்லைப்பா கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். கொஞ்சம் வருஷம் வந்து சொல்லி பார்த்தாங்க, பரவாயில்லடா அடுத்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு. பட் லாஸ்ட்டு போக போக அவங்களுக்கே ஒரு வெக்ஸ் ஆயிரும்ல, கிடைக்குமா இல்லையா, ஒழுங்காக படிக்கிறாளா இல்லையானே தெரியல அப்படின்னு ஆயிரும்ல. அந்த டைம் கூட எங்கள் அக்கா கால் பண்ணி அதெல்லாம் இல்லை அப்படிலாம் திட்டாதீங்க, அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா. ஸோ கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது மாதிரி ஏதாவது காசு கேட்டாலும் ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டா, எனக்கு அனுப்பி விட்டுருவா. அந்த மாதிரி எங்கள் அக்கா ரொம்ப சப்போர்ட்டு. ரிசல்ட் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆள் யார் அப்படின்னு பார்த்தா என் தம்பியாக தான் இருக்கும். சொல்கிறேன், அவனுக்கு ஃபோனில் தான் சொன்னேன், ஆனாலுமே அது நமக்கு தெரியுது அவங்க வந்து உள்ளேருந்து சந்தோஷப்படுறது அப்படின்ட்டு. ஸோ கூட பிறந்தாங்கன்றதுனால சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, என்னோடய ஃப்ரெண்டு அருளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வந்து என்னோட மென்டராகவும் இருந்து எல்லாம் என்னோட கஷ்ட நஷ்டத்துலேயும் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப போட்டு புலம்புறதே அங்கே தான். வீட்டில் நம்ம சொல்ல மாட்டோம் ரொம்ப, ஏன்னா வீட்டில் நம்ம புலம்புறதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க, யோசிச்சா இவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீட்டில் ரொம்ப சொல்கிறது இல்லை. கிடைக்கல அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் நமக்கே தெரியும். ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயே நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லிகிட்டே இருப்போம், இது கிடைக்கல, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என் புலம்பெல்லாம் கேட்டுகிட்டே இருந்து அவனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் இங்கே இன்ஸ்டியூட்டில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இங்கே ஸ்டாஃபாக சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய கான்டாக்ட் வேறு கிடச்சிது. அது எனக்கு வந்து நான் கண்டிப்பாக ராஜு சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஒரு ஸ்டாஃபாக சேர்ந்ததுலேருந்து எனக்கு நிறைய கான்டாக்ட், நிறைய பேருக்கு என்னையே தெரியுது, எனக்கும் நிறைய பேர் தெரியுது. அந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது இங்கே. அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. மாமாவை பேச சொல்கிறேன். கார்த்திகை வந்து எங்கள் அக்கா பொண்ணு. ஊருக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட அவங்க ஃபங்க்ஷனை கூட பார்க்க மாட்டாங்க, இப்போ ஃபுல்லாக படிப்புன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப சந்தோஷம். இவங்க அக்காவும் அதே மாதிரி நல்லா படிப்பாங்க. எல்லாருமே அவங்க தம்பி எல்லாருமே நல்லா படிப்பாங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பொம்பளை பிள்ளைனாலே கல்யாணம் பண்ணி ஊரில் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா, இவ்வளோ வயசாயிருச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ கேள்விக்கும் எங்கள் அம்மா பதில் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவ்வளோ சமாளித்து இவ்வளோ தூரம் என்னை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்மா.
அதுக்கப்புறம் எனக்கு நானே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து போன வருஷம் பாயிண்ட் 1 போனதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் எப்படி பாயிண்ட் 1 விட்டுட்டு எப்படி மறுபடியும் எப்படி படித்து வந்தீங்க அப்படின்ட்டு என்கிட்டே கேட்டாங்க. அதான் எனக்கும் இப்போ வரைக்கும் தெரியல, அதை எப்படி நான் அதை விட்டுட்டு மறுபடியும் எப்படி எடுத்து மறுபடியும் ப்ரிலிம்ஸ். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா SBIPO பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அதுக்கடுத்து சைக்கோமெட்ரிக்னு இடையில எதுக்கு வச்சானே தெரியாது. சைக்கோமெட்ரிக்கு, இன்டர்வியூ, அதில் GD, GE இப்படின்னு நிறைய கட்டம் இருக்குது SBIPOக்கு. மறுபடியும் அவ்வளோ கட்டம் தாண்டி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு நானும் ரொம்ப வந்து விடாமல் வந்து குவிட் பண்ணாமல் இருக்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் குவிட் பண்ணவே பண்ணாதீங்க. தளபதி சொல்கிற மாதிரி தான், இக்னோர் நெகட்டிவிட்டி. நிறைய நெகட்டிவிட்டி இதை சுற்றி இருக்கும். இப்போ நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும் அப்படின்னு தளபதி சொல்லுவார். இப்போ நம்ம அந்த படிக்கிற காலகட்டம் இருக்கு இல்லையா, நம்ம எக்ஸாமும் கிளியர் பண்ணுற காலகட்டம், அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக நமக்கான ட்ரெயின் வரும்போது நம்ம வந்து ஷைன் பண்ணிடுவோம் எல்லாரும் முடியும். அதனால் நம்ம வந்து நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நேரம் நின்று தான் ஆகணும். அது நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, 1 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ஆகலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் நின்று நமக்கான ட்ரெயினில் ஏறணும். அதுதான் வந்து நான் வந்து வரப்போகிற ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லுவேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.